அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது. பொதுவாக ராசி ஒரு பெண்ணோட ஜாதகம், இது ஒரு பெண்ணோட ஜாதகம். சந்திரன் ரிஷப ராசியில் இருக்கிறாரு, அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னாக்கா 8வது ராசியை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 8வது ராசி அப்படின்னாக்கா இதுக்கு 8வது ராசினா இதுக்கு 6வது ராசியாக வரும், அதனால 8வது ராசியை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 8வது ராசியை ஏன் சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 8வது ராசியில் 22ஆம் திரேக்கானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரண திரேக்கான புள்ளி அங்கே இருக்குது. அதனால் இந்த மரண திரேக்கான புள்ளியை ரொம்ப பேர்த்துக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஒரு ராசிக்கு 3 திரேக்கானம் அப்படிங்கிற முறையில் 7 ராசிக்கு 21 திரேக்கானமும் 8வது ராசியில் 22ஆம் திரேக்கானமும் வரும். அதில் 3 திரேக்கானம் இருக்குது. முதல் திரேக்கானம், 2ஆம் திரேக்கானம், 3ஆம் திரேக்கானம், 3 நிலை இதில் இருக்குது. அந்த 3 நிலை திரேக்கானங்களை சரியாக கண்டறிய முடியாவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கையில் பெரும் பிரச்சனையாக வந்துடும். இப்போ கிருத்திகை அப்படின்னு சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னா, கிருத்திகை 2இல் இருக்காரு அப்படின்னா முதல் திரேக்கானத்தில் சந்திரன் இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ முதல் திரேக்கானத்தில் இருந்தால் 8வது ராசியினுடைய முதல் திரேக்கானம் 10 பாகை, மூலம் 1, மூலம் 2, மூலம் 3 அப்படிங்கிறது தான் 22வது திரேக்கானம். இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஜோதிட மூல நூலில் இருக்கக்கூடிய விதி. இதை சரியாக கணிக்க தெரியாவிட்டால், இது முதல் திரேக்கானத்தில் இருக்குது, அதனால் 8வது ராசியில் முதல் திரேக்கானம். 2வது திரேக்கானத்தில் இருந்தால் 8வது ராசியினுடைய 2ஆம் திரேக்கானம். இது 3வது திரேக்கானத்தில் இருந்தால் 8வது ராசியினுடைய 3ஆம் திரேக்கானத்தை தவிர்க்கப்பட வேண்டும். அது மரண திரேக்கானம்னு சொல்லப்படும். அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குதுன்னா அந்த மாதிரி பார்க்கும்போது 22ஆம் திரேக்கானம் 8வது ராசியில் வரக்கூடிய காரணத்தினால்தான் பெரும்பாலான ஜோதிடர்கள் பாலப்பாடம் படிக்கும் போதே 8வது ராசியை விட்டுடு, அதில் ஆண் ராசியாக இருந்தால் 8வது ராசி வேதையும் வரும், 22ஆம் திரேக்கானமும் வரும், 2 ஒட்டுக்காக வரும். இது பாருங்கள், பெண் ராசி, ரிஷப ராசி பெண் ராசி. அதனால் வேதை அப்படிங்கிறது இதுக்கு 6வது ராசியில் வரும், திரேக்கானங்கிறது 8வது ராசியில் வரும். அப்போ இந்த மாதிரி பெண் ராசியில் பிறந்தவங்களுக்கு 2 ராசிகள் சஷ்டாஷ்டகமாக வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா சந்திரன் என்ற ராசியிலிருந்து 6வது ராசி அப்படின்னா இது கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த பொண்ணு பிறந்திருக்குதுன்னா இதுக்கு 6வது ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு குரு வேதை, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் வேதையாகிறார். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 6வது ராசியில் வருது. ஆனால் விதி பிரகாரம் நாம் இப்படி எண்ணக்கூடாது. இது பெண் ராசியாக இருப்பதால் இடதுபுறமாக 8வது ராசியில் அப்படின்னு பார்க்கணும். இது ஆணோட ராசியில் சந்திரன் இருந்தால் வலதுபுறமாக 8வது ராசி என்னணும். சந்திரன் பெண் ராசியில் இடதுபுறமாக 8வது ராசின்னு என்னணும். இது இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது வயிற்று கயிறு. அதுபோல் இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் விசாகம் அப்படிங்கிறது வயிற்று கயிறு. ஆக கயிறு ஒன்றாக 6வது ராசியோ 8வது ராசியோ வந்தால் அதற்கு வேதை அப்படின்னு பொருள். கயிறை தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ரஜ்ஜு தட்டுகிறதுனா இதுதான் ரஜ்ஜு தட்டுகிறது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தால் குருனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது, புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. அந்த 2 நட்சத்திரமும் கூட வயிற்று கயிறாக வர்றதுனால புரட்டாதியும் தவிர்த்துருவாங்க, புனர்பூசத்தையும் தவிர்த்துருவாங்க. அப்போது 2ம் ஒன்றாக இருக்குது, ஒரே கயிறாக இருக்குதுன்னு தவிர்த்துருவாங்க. ஆனால் ஜோதிட மூல நூல்களிலோ ஜோதிட சாஸ்திரத்திலேயோ அப்படி எதுவும் சொல்லப்படவில்லை. கயிறு இருக்கா அல்லது கயிறு இல்லையா, ரஜ்ஜு தட்டுகிறதான்னு பார்க்கணுன்னா வேதை தான், அதுதான் ரஜ்ஜு தட்டு தான் கண்டுபிடிச்சி பார்க்கறது தான் வேதைன்னு சொல்கிறோம். இரண்டாவதாக 8வது ராசியில் 22ஆம் திரேக்கானம் இருப்பதால் அந்த 8வது ராசியில் இந்த சந்திரன்
இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா கிருத்திகை 2ல் இருக்காருன்னா முதல் திரைக்காணம், 8வது ராசியுடைய முதல் திரைக்காணம் தான் 22ஆம் திரைக்காணமாக வரும். இதையும் ரொம்ப நுட்பமாக பார்த்து கண்டுபிடிக்கணும். இது மாதிரி பார்த்து அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாததுனால, முடியாததுனால, பழகாததுனால, பயிற்சி இல்லாத காரணத்தினால 8வது ராசினா வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நிறைய கல்யாணங்கள் இதனால் தடை செய்யப்படுகிறது. வேதை பொறுத்தமே பாருங்க, குருனுடைய நட்சத்திரம்னாக்க புரட்டாதி, இப்போ விசாகத்தை தான் எடுக்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க, புரட்டாதியும் எடுத்துடுவாங்க, புனர்பூசத்தையும் வேண்டாம்னு சொல்லி தள்ளிடுவாங்க, ஒரே கயிறு அப்படின்னு. ஆனால் மூல நூல் ஆசிரியர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க, கயிறு இருக்குதா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லது கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் வேதை பொருத்தத்தை பார். வேதையிலே 2 கயிறு ஒன்றா இருந்து 6வது ராசி 8வது ராசியாக இருந்தால் அதை செய்யாது, ரஜ்ஜி தட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 6வது ராசி 8வது ராசியாக இருந்தாலும் திருமணம் செய்யலாம். வேதை பொருத்தம் அப்படிங்கிறது, வேதை இல்லாவிட்டால் திருமணம் செய்யலாம். அதே மாதிரி 8வது ராசி சேர்க்கலாமான்னா கண்டிப்பாக சேர்க்கலாம். 22ஆம் திரைக்காணம் இல்லை அப்படின்னா அதை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேதையும் திரைக்காணத்தையும் சேர்க்கக்கூடாது. அப்போ ஆண் ராசியில் பிறந்தவங்களுக்கு 8வது ராசியில் வேதையும் வரும், திரைக்காணமும் வரும். அப்போது ஒன்றா வருதா வேறையா வருதான்னு பார்த்துட்டு ஒன்றா வந்தால் அதை மட்டும் தவிர்த்துட்டு மற்றதை 8வது ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை இணைக்கலாம் என்பது தான். ஏன்னா 8வது ராசியில் இருக்கிறவங்களை இணைச்சா குழந்தைகள் நிறையாக பிறக்கும்னு சொல்லி கூட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சஷ்டாஷ்டகம் ஏன் ரொம்ப பேர் தவிர்க்கிறாங்கன்னா இந்த மூல விதிகள் தெரியாத காரணத்தினால செய்கிறாங்க. அதுபோல் செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்க்கும்போது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ல் 4ல் 7ல் 8ல் 12ல் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இன்னமும் அதற்கு சரியான விளக்கம் வேணும் அப்படின்னாலோ அல்லது நாகதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுவுக்கு கேதுவை சேர்க்கிறது, கேதுவுக்கு ராகுவை சேர்க்கிறது, அது சரியானதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ நாகதோஷத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள, செவ்வாய் தோஷத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள, அல்லது களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த களத்திர தோஷம் எது களத்திர தோஷமாக மாறுகிறது, களத்திர தோஷத்தை தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும், தார தோஷத்தை தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுபோல ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரியான தோஷம், பித்ரு தோஷம் இருக்கிறதா, மாதா தோஷம் இருக்கிறதா, குரு தோஷம் இருக்கிறதா, அதுபோல் இப்போ செவ்வாய் தோஷம் நாகதோஷத்தை போல பித்ரு தோஷம் சூரியனால் தரக்கூடியது, மாத்ரு தோஷம் சந்திரனால் தரக்கூடியது, அதுபோல் கன்னி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரனால் வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் ஒரு ஜாதகத்தில் பலவிதமான தோஷங்கள் இருக்கும். அதில் எந்த தோஷம் அந்த ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமாக தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகத்துக்கு தோஷம் இல்லாத பண்ணணும். சுலபமாக சொல்ல போனாக்கா ஒரு ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருக்குது அப்படின்னா களத்திர தோஷம் இருக்கிற ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. இதுக்கு களத்திர தோஷம் இருக்குதுன்னா இன்னொரு ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருக்கக்கூடாது. ஆனால் இதில் செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னா அதுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கலாம், இதுக்கு நாகதோஷம் இருக்குதுன்னா அதுக்கு நாகதோஷம் இருக்கலாம். ஆனால் களத்திர தோஷம் இருந்தால் அதற்கு களத்திர தோஷம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விதி. இதுபோல் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான பரம ரகசிய விதிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள அப்பா ஜோதிட சூத்திரத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. 944 28 94 699 வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் 10 பொருத்தம் இருந்து கல்யாணம் பண்ணாலும் 10 நாள் கூட பழைக்க மாட்டாங்க அப்படின்னா அது என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த 64 விதிகளில் அடங்கி இருக்கிறது. நீங்கள் காலையில் 6 மணி 7 முதல் 7 மணி முதல் மாலை 6 to 7 8 to 9 3 நிலைகள் ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்து நடக்குது. நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் தொடர்பில் வந்து இதை தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு நீங்கள் பொருத்தம் சேர்த்து மணமக்களை வாழ வைக்கணும், நாட்டு மக்களுக்கு உண்மையான ஜோதிட சேவையை செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.